Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக இந்திய பிரதமர் தெரிவிப்பு. அபிவிருத்தி செய்யப்படாத பெருந்தோட்ட காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டம். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கட்டடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்த மாணவி உயிரிழப்பு. போலீசார் மீது தாக்குதல் நடத்திய எம்பிலிப்பிட்டி பிரதேச சபை தலைவருக்கு பிணை. இந்தியாவின் வடபகுதியில் வெள்ளத்தில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் தொடர்பில் தமது நாடு ஆராய்ந்து வருவதாக இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்திய பிரதமர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதால் 1987ஆம் ஆண்டு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட JR ராஜீவ் ஒப்பந்தம் மீறப்படுவதாக தெரிவித்து அண்மையில் மு கருணாநிதி அனுப்பி வைத்த கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இந்திய பிரதமர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றங்கள் ஊடாக ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்திய பிரதமரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்திற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளின் இலக்குகளை எட்டுவதற்கு இந்திய அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்படும் என கலாநிதி மன்மோகன் சிங் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகள் முறைமையை ரத்து செய்வது தொடர்பாக அரசியல் கட்சிகளுடனும் பல்வேறு அமைப்புகளுடனும் கலந்துரையாட எண்ணியுள்ளதாக அமைச்சர் பாட்டாளி சாம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சம்மேளனத்துடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். ஜாதிக ஹெலோருமே கட்சிக்கும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சம்மேளனத்துக்கும் இடையிலான சந்திப்பு பத்திரமுல்லையில் நேற்று நடைபெற்றது. මෙවැනි කාරණයක් පිළිබඳව එක් මතයක් මෙවැනි දැරීමේ இத்தகைய விடயம் ஒன்று தொடர்பில் எம்மால் ஒரு நிலைப்பாட்டினை மாத்திரம் வகிக்க முடியாது. இது தொடர்பில் ஜாதிக ஹெலோருமையுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளோம். அமைச்சர் கூறியதை போன்று இந்த விடயம் தொடர்பில் புத்திஜீவிகள் மத்தியில் கலந்துரையாடல் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தேவையான சூழலை உருவாக்க பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளனம் என்ற வகையில் எம்மால் தலையீடு செய்ய முடியும். අපේ පැත්තෙන් යම්කිසි එවැනි බුද්ධිමය සාකච්ඡාවකට අවශ්‍ය පසුබිම සකස් කිරීම සඳහා විශ්වවිද්‍යාලීය ආචාර්යවරුන්ගේ සමිති සම්මේලනයට මැදිහත් වෙන්න පුළුවන්. குத்தகை அடிப்படையில் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படாத 22 காணிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்தகைய காணிகளை பயிற்சிகை நடவடிக்கைகளுக்காக மக்களுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சட்டத்தரணி ஹரிகுப்தா ரோகணதீர தெரிவித்தார். கடந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய குறித்த காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க உள்ளதாக அவர் கூறினார். இனங்காணப்பட்ட காணிகள் 10,000 ஏக்கருக்கும் அதிகமானது என சட்டத்தரணி ஹரிகுப்தா ரோகணதீர குறிப்பிட்டார். இதன் முதற்கட்டமாக எம்பிலிப்பிட்டி பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் நிலம் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் மீள கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கூறினார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கட்டடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்ததாக கூறப்படும் மாணவி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். மூளையில் அதிகளவு உள்ளக இரத்த கசிவு ஏற்பட்டமையினால் அவர் உயிரிழந்ததாக தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் கபில விக்ரமநாயக்க குறிப்பிட்டார். அவரது உயிரை காப்பாற்றுவதற்காக நேற்று மாலையும் இரவும் 2 சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விஞ்ஞான பீடத்தின் 1ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் 23 வயதான மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி லுணுகம்பெகர பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. நாட்டின் அநேகமான பகுதிகளில் இன்றும் மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களாக மலையகத்தில் பெய்து வரும் கடும் மழையால் காசல்ரீ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன.
கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழையால் காசல் ட்ரீ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கடந்த 12ஆம் தேதி தொடக்கம் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேறும் நீர் வடிந்தோடும் பகுதிகளில் வாழும் மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என, இதேவேளை மலையகத்தில் தொடர்ந்தும் கடும் மழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை முதல் தமது பணிகளை தொடர்வதில் பெரிதும் அசௌகரியத்தை எதிர்நோக்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். நிலவும் மழை மற்றும் குளிருடன் கூடிய வானிலையினால் நுவரெலியா மாவட்ட பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு வெகு குறைவாக காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஆரம்ப பிரிவு மாணவர்களின் வரவு வெகு குறைவாக உள்ளதென அதிபர்கள் கூறுகின்றனர். இதேவேளை ஹட்டன் பிரதேசத்தில் உள்ள தாழ் நிலங்களில் வெள்ளம் தேங்கி கிடப்பதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் ரிவர்சைட் ஹபுகஸ்தலாவை ஊடான நாவலப்பட்டி வீதி நீரில் மூழ்கியுள்ளது. மகாவலி கங்கைக்கு குறுக்காக உள்ள பாலம் அருகில் நீர் நிரம்பியுள்ளதால் அந்த வீதி மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நீர்த்தேக்கத்தை அண்மித்த உலப்பனை முதல் கம்பலை, கெலியோயா, பேராதனை, பொல்கொல்ல வரை மகாவலி கங்கையை பயன்படுத்துவோர் அதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் WA சந்திரதிலக தெரிவித்துள்ளார். மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறிப்பாக மலையகத்தின் பல பகுதிகளிலும் சப்ரகமுவ, ஊவ, தென் மற்றும் மேல் மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். மேற்கு தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இடையிடையே மழை காணப்படும். அதேவேளை இந்த மழை பின்னர் புத்தளம், குருநாகல் மாவட்டங்களுக்கும் பரவக்கூடும். தென்மேற்கு பருவப்பேற்று காற்றானது சற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நாட்டின் சில பகுதிகளிலும் முக்கியமாக மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் காற்றை வீசும். கடல் பிராந்தியங்களில் முதல் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்றை வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மன்னார் வளைகுடா முதல் கொழும்பு காலியூடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசத்தில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். இன்றும் மன்னார் முதல் கொழும்பு காலியூடான பொத்து வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் யாழ்ப்பாணம் ஊடான திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசம் கொந்தளிப்பாக காணப்படும். தனியார் துறை நிறுவனங்களின் கட்டடங்களுக்குள் விசேட தேவையுடையோர் பிரவேசிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்தது. இது தொடர்பான சுற்றறிக்கையை விரைவில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உயர்நீதிமன்றம் குறித்த பிரிவுகளுக்கு அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்காக கலாநிதி அஜித் CS பெரேரா 2011ஆம் ஆண்டு தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ், சந்திரா ஏகநாயக்க மற்றும் சத்யா ஹெட்டிகே ஆகிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய தற்போது அரச கட்டடங்களில் மாற்றுத்திறனாளிகள் பிரவேசிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கலாநிதி அஜித் CS பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஆயினும் தனியார் பிரிவுகளின் கட்டடங்களில் அவ்வாறான வசதிகள் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாற்றுத்திறனாளிகள் பிரவேசிப்பதற்கான வசதிகளை தனியார் பிரிவுகளின் கட்டடங்களில் ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு நேற்றும் 2 பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவிந்தாவ வளலாவிட்ட ஊடாக மத்துகும வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட பஸ் தற்போது சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை என தெரிவித்த மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை தமது கிராமத்தின் ஊடாக அதிவலு கொண்ட மின்கம்பிகள் பாதுகாப்பற்ற முறையில் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து திருகோணமலை துளத்திப்புற கிராம மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் திருகோணமலை பிராந்திய மின் பொறியியலாளர் அலுவலகத்தின் நுழைவாயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை போலீசாரும் கிழக்கு மாகாண சபையின் தவிசாளர் ஆரியவத்தி களப்பத்தியும் இந்த பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை தாக்கியமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த எம்பிலிப்பிட்டி பிரதேச சபையின் தலைவர் MK அமில இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
எம்பிலிபிட்டி பிரதம நீதவான் தினேஷ் லக்மால் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 26ஆம் திகதி இரவு எம்பிலிபிட்டி பனாமுர பிரதேசத்தில் தலைக்கவசம் மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் இன்றி மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியதாக எம்பிலிபிட்டி பிரதேச சபை தலைவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. போலீசாரிடம் மறைந்திருந்த எம்பிலிபிட்டி பிரதேச சபையின் தலைவர் கடந்த 4ஆம் திகதி நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். மாதாந்தம் இறுதி புதன்கிழமை எம்பிலிபிட்டி பிரதி போலீஸ் அத்தியட்சகர் முன்னிலையில் ஆஜராகுமாறு நீதவான் சந்தேக நபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொள்ளுப்பிட்டி மற்றும் கேகாலை ஆகிய பகுதிகளில் இன்று காலை இடம்பெற்ற இருவேறு வாகன விபத்துகளில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 11 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். கொள்ளுப்பிட்டி ரயில்வே வீதியில் பஸ் டயரில் சிக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் பஸ்ஸில் ஏறுவதற்கு முயற்சித்த சந்தர்ப்பத்தில் இடறி விழுந்தமையினால் பின்புறமாக வந்த பஸ்ஸின் டயரில் அகப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் கடுவெல பகுதியைச் சேர்ந்த 48 வயதான பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கேகாலை நகரில் பாடசாலை மாணவர்கள் பயணித்த பஸ் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் 11 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 8 மாணவிகளும் 3 மாணவர்களும் அடங்குகின்றனர். ஆயினும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். விபத்து தொடர்பில் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் தலாவ பகுதியில் இன்று அதிகாலை 1:20 அளவில் போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கு முயற்சித்த போது அவர் துப்பாக்கி முனையில் போலீசாருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். இதன்போது போலீசார் சந்தேக நபரின் காலில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்தார். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த சந்தேக நபர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். சந்தேக நபரிடமிருந்த துப்பாக்கி போலியானது என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்திற்கு உள்ளான சந்தேக நபரிடமிருந்த 2 சங்கிலிகள், மோதிரங்கள், மோட்டார் சைக்கிள், வெளிநாட்டு கடவுச்சீட்டு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஊடகத்தோட தொடர்பான அறிவை மேம்படுத்துவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்த மற்றொரு செயலமர்வு தற்போது குருநாகல் வயம்ப ரோயல் கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் 95வது செயலமர்வு இதுவாகும். இன்று காலை குருநாகல் வயம்ப ரோயல் கல்லூரிக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு செயற்பாடுகளூடாக பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்பாடல் துறை பற்றிய பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் செய்தி தயாரிப்பு மற்றும் வாசிப்பு தொடர்பிலும் ஆலோசனை வழங்கப்படுகிறது. மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் இதன்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது.